நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர். திராவிட இயக்கத்தின் அதிமுக்கிய ஆளுமை. ஆயுள் முழுக்க திராவிட இயக்க காற்றை சுவாசித்தவர். ஆகச் சிறந்த பேச்சாளர், தேர்ந்த எழுத்தாளர். பெரியாரின் அறிவு பட்டறையில் பயிற்சி பெற்று அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய திராவிட இயக்க முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் முதன்மையான இடத்தை வகித்தவர். திராவிடர் கழகம் தொடங்கி அண்ணா திமுக வரை அவர் இருந்த கட்சிகளிலெல்லாம் அதிமுக்கிய பதவியை வகித்தவர். அண்ணா தொடங்கி ஜெயலலிதா வரை பல ஆளுமைகளை தலைவராக ஏற்று செயல்பட்ட போதும் கடைசி வரை பெரியாரின் தொண்டராக, சமரசமற்ற பகுத்தறிவாளராகவே இருந்தவர். திராவிட இயக்க வரலாற்றை புத்தகமாக பதிவு செய்தவர். நீண்ட நெடிய அரசியல் வரலாற்று பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரரான நாவலர் நெடுஞ்செழியனை பற்றி இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது என்ற சிறப்பு தொகுப்பு. அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள திருக்கண்ணபுரத்தில் 1920ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அன்று பிறந்தவர் நெடுஞ்செழியன். இவருடைய பெற்றோர் ராஜகோபாலனார், மீனாட்சி சுந்தரத்தம்மையார். உண்மையில் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நாராயணசாமி. தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார். பெயருக்கு ஏற்ற வகையில் உயரமான உடல்வாகு கொண்ட அவர் பட்டுக்கோட்டையில் பள்ளி கல்வியையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் முடித்தவர். மாணவ பருவத்திலேயே பெரியாரின் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் நெடுஞ்செழியனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது. பெரியாரின் பேச்சை தனது தந்தையுடன் சென்று கேட்டவர் பெரியாரையே தனது கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். தந்தையைப் போலவே தானும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். நிறைய பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டதோடு சுயமரியாதை இயக்க தலைவர்களை தமது ஊருக்கு அழைத்து வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். நன்றாக பேசக்கூடியவர் என்பதால் நெடுஞ்செழியனையும் மாணவர்கள் வெளியூர் கூட்டங்களுக்கு பேச அழைத்தனர். அதன் மூலம் பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. நன்கு சவரம் செய்யப்பட்ட முகம், கச்சிதமான மீசையுடன் அதிகம் அறியப்பட்ட நெடுஞ்செழியன் தொடக்க காலத்தில் தாடியுடனே பலருக்கும் அறிமுகமாக இருந்தார். பேச்சாளராக இருந்த அவர் நேரடியாக போராட்ட களத்தில் இறங்கியது 1938ஆம் ஆண்டில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில்தான். அதன் பிறகு பெரியாரோடும் அண்ணாவோடும் நெருக்கமாக பழகி அவர்களுடைய அன்பை பெற்றார். அதன் விளைவு சுயமரியாதை இயக்கம் சார்பாக நடத்தப்படும் மாநாடு, பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் பெரியார் அண்ணாவோடு அணுக்கமானார். நெடுஞ்செழியனின் கல்வியறிவு, மொழியறிவு, பேச்சாற்றல், சுறுசுறுப்பு, நேர்மை ஆகிய குணங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் வெகுவாக கவர்ந்தன. அதன் விளைவாக இயக்கத்தின் முக்கியமான வேலைகள் எல்லாம் அவரிடம் தரப்பட்டன. பல விஷயங்களில் அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. 1944ஆம் ஆண்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்ற பெரியார் முடிவெடுத்த போது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணா, வழிமொழிந்தவர் நெடுஞ்செழியன். தோழர் நெடுஞ்செழியனை பெரியார் தமது மேற்பார்வையில் வைத்து பார்த்தார். பெரியாரால் யார் மீதும் குற்றம் காண முடியும். ஆனால் தோழர் நெடுஞ்செழியனிடம் பெரியாரால் கூட ஒரு குறையை கண்டறிந்து கூற இயலவில்லை. அத்தகைய பணியாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் நெடுஞ்செழியன் பற்றிய அண்ணாவின் மதிப்பீடு. புத்தகம் வாசிக்கும் பழக்கம் கொண்ட நெடுஞ்செழியனுக்கு எழுத்தின் மீது அதிக நாட்டம். குறிப்பாக பத்திரிகைகளில் எழுதுவது மிக பிடித்தமானது. அந்த ஆர்வத்தை வளர்த்தெடுக்கும் வகையில் மன்றம் என்ற பெயரில் சொந்த பத்திரிகை தொடங்கி எழுதினார். பல கட்டுரைகளை அவரே எழுதினார். உதவிக்கு அவருடைய சகோதரர் ரா செழியன் இருந்தார். பல திராவிட இயக்க எழுத்தாளர்களுக்கு மன்றம் இதழில் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். பகுத்தறிவு பேசக்கூடியவர் என்ற போதும் ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், வில்லி பாரதம் என்று அனைத்தையும் வாசித்து அவற்றை கொண்டு எதிர்முகாமை விமர்சிப்பதில் வல்லவர். அவரது மேடை பேச்சுக்கென்று தனியான ரசிகர் கூட்டம் உண்டு. மேற்கோளை எடுத்துச் சொல்வது, ஒரு வார்த்தையை சொல்லி மறு வார்த்தையை சொல்லாமல் தவிர்த்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தி பேசும் பாணி அவருக்கே உரித்தானது. பெரியாரிடம் பழகி அவரிடமே பணியாற்றி கொண்டிருந்தாலும் அண்ணாவின் மீதுதான் நெடுஞ்செழியனுக்கு அன்பு அதிகம். கருஞ்சட்டை படை, சுதந்திர தினம் உள்ளிட்ட விஷயங்களில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முளைத்த போதெல்லாம் அதனை களைவதற்கு முனைப்பு காட்டினார். எனினும் மணியம்மை திருமணம் காரணமாக
திராவிடர் கழகத்தில் இருந்து விலக அண்ணா முடிவெடுத்த போது அண்ணாவின் பக்கம் முழுமையாக வந்துவிட்டார் நெடுஞ்செழியன். திமுக என்ற புதிய இயக்கத்தை கட்டமைத்த போது அண்ணாவின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளுள் நெடுஞ்செழியன் முக்கியமானவர். அதனால்தான் திமுகவுக்கான சட்ட திட்டத்தை உருவாக்கும் குழுவில் அவரையும் சேர்த்திருந்தார் அண்ணா. திமுகவில் அவர் பெற்ற முதல் பதவி பிரச்சார குழு தலைவர். அந்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்களுள் ஒருவர் மு. கருணாநிதி. திமுக உருவான நாள் தொடங்கி அண்ணா எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் நெடுஞ்செழியன். இன்று முதல் திமுகவின் பொதுச் செயலாளர் என்றாலும் சரி, நாளையில் இருந்து திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்றாலும் சரி, அவை தலைவர் என்றாலும் சரி, அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள் என்றாலும் சரி, தயங்காமல் ஏற்றுக்கொண்டார். அவரது நேர்மையும் பக்குவமும் நிதானமும் அவருக்கு பல பொறுப்புகளை பெற்றுக் கொடுத்தன. திமுகவின் கருத்துக்களை பேசுவதற்கென்று மாலைமணி என்ற பெயரில் புதிய பத்திரிகை தொடங்கப்பட்ட சமயத்தில் அதன் தலைமை உதவி ஆசிரியராக செயல்பட்டு விடுதலையில் வரும் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றினார் நெடுஞ்செழியன். 1953ஆம் ஆண்டில் திமுக நடத்திய மும்முனை போராட்டம் திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனை. தமிழர்களை விமர்சித்த நேருவுக்கு கண்டனம் தெரிவிப்பது, டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மீண்டும் மாற்றுவது, குலக்கல்வி திட்டத்தை எதிர்ப்பது ஆகிய 3 நோக்கங்களுக்காக நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் அண்ணா, ஈவேகி சம்பத், நெடுஞ்செழியன், கே.ஏ. மதியழகன், என்.வி. நடராசன் ஆகிய 5 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீதான வழக்கு 5 வழக்கு என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் அவர்களை திமுகவின் 50 தலைவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அப்பொழுது கள்ளக்குடி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியிருந்தார் கருணாநிதி. பொதுச் செயலாளர் பொறுப்பை கட்சியின் மற்ற தலைவர்களுக்கும் கொடுக்க விரும்பிய போது அண்ணா முதலில் தேர்வு செய்தது நெடுஞ்செழியனைத்தான். அப்பொழுது நடந்த மாநாட்டில் தம்பி வா, தலைமையேற்க வா என்று அழைப்பு விடுத்தார் அண்ணா. பின்னாளில் அண்ணாவுக்கும் ஈவேகி சம்பத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படவே திமுகவில் இருந்து வெளியேறினார் ஈவேகி சம்பத். அதன் பிறகுதான் நெடுஞ்செழியனுக்கு முதன்முறையாக 2ஆம் இடம் கிடைத்தது. திமுகவின் அவை தலைவராக நியமிக்கப்பட்டார் நெடுஞ்செழியன். அதுவரை அவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். தமிழ் தேசிய கட்சி என்னும் புதிய கட்சியை தொடங்கி திமுக மீது கொள்கை ரீதியாக பல தாக்குதல்களை தொடுத்தார் ஈவேகி சம்பத். அப்பொழுது அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக என்ற தலைப்பில் புத்தகம் ஒன்றை எழுதினார் நெடுஞ்செழியன். ஈவேகி சம்பத் எழுப்புகின்ற விமர்சனங்களுக்கு விளக்கம் தரும் வகையிலும் கொள்கை தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் வகையிலும் அந்த புத்தகம் அமைந்தது. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம், பெரியாருக்கு பதில் கொடுப்பதும் ஈவேகி சம்பத்திற்கு பதில் கொடுப்பதும் மிக நுட்பமானவை. அந்த காரியத்தை செய்யும் பொறுப்பை நெடுஞ்செழியனிடமே ஒப்படைத்தார் அண்ணா. 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நெடுஞ்செழியன் 1962ஆம் ஆண்டு தேர்தலில் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் அண்ணா தோல்வியடைந்திருந்ததால் அவர் வகிக்க வேண்டிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவி நெடுஞ்செழியன் வசம் வந்தது. திமுகவின் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் சமயங்களில் எல்லாம் நெடுஞ்செழியன் முக்கிய பங்காற்றினார். பிரிவினை தடை சட்டம் அமலுக்கு வந்ததன் மூலம் திமுகவுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது திமுகவின் கொள்கை சற்றே திருத்தியமைக்கப்பட்டது. அப்பொழுது அவை தலைவராக இருந்தவர் நெடுஞ்செழியன். 1965ஆம் ஆண்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தொடங்குவது என்ற ஆகப்பெரிய முடிவை திமுக எடுத்தபோது அதன் அவை தலைவராக இருந்தவர் நெடுஞ்செழியன். அதேபோல 1967ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் பிரச்சாரத்தில் அவர் எழுப்பிய முழக்கங்கள் அதிர்வுகளை கிளப்பின. அரிசி பிரச்சனை குறித்து மேடைகளில் பேசியவர், அள்ளி போட்டார்கள் உலகில், பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் அளந்து போட்டார்கள், பிறகு பிடித்து போட்டார்கள், இப்பொழுது எண்ணி போடுகிறார்கள் அரிசியை என்று காங்கிரசின் அரிசி விநியோக முறையை கேலி செய்தார் நெடுஞ்செழியன். 1967ஆம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய போது முதல்வர் பதவிக்கு அண்ணாவின் பெயரை முன்மொழிந்தவர் நெடுஞ்செழியன். அப்பொழுது கட்சியில் பலரும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட போது எனக்கு கட்சி பணியே போதும், அமைச்சர் பதவி வேண்டாம் என்றார் நெடுஞ்செழியன். ஆனாலும் அவரை கல்வி அமைச்சராக்கினார் அண்ணா. கட்சியில் அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த அவருக்கு ஆட்சியிலும் அதே இடம் கிடைத்தது. அதன் காரணமாகவே மருத்துவ சிகிச்சைக்காக அண்ணா வெளிநாடுகளுக்கு சென்ற போது அவர் வகித்து வந்த துறைகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு நெடுஞ்செழியனிடம் தரப்பட்டது. ஆம், அண்ணாவால் கழக காவலர் என்று புகழப்பட்ட அவர் அண்ணாவுக்காக ஆட்சி காவலராகவும் செயல்பட்டார்.
மறைவிற்கு பிறகு முதன்முறையாக முதலிடத்தை நெருங்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இடைக்கால முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவே நிரந்தரமாகிவிடும் என்றுதான் நினைத்தார். ஆனால் அந்த இடத்தில்தான் அரசியல் காய் நகர்த்தல்கள் தொடங்கின. அண்ணா இருக்கும் வரை எந்த பதவிக்கும் போட்டி போடாமல் இருந்த அவர் முதன்முறையாக முதல்வர் பதவிக்காக கலைஞருடன் போட்டியிட வேண்டிய சூழல் உருவானது. அப்பொழுது எம்ஜிஆர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கலைஞரின் பக்கமே இருந்தனர். விளைவு, கலைஞர் முதல்வரானார். முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்ற நிலையிலும் திமுகவிலேயே தொடர்ந்த அவர் கலைஞரின் அமைச்சரவையில் சேர மறுத்தார். நெருக்கடியான நேரத்தில் நாவலரும் மற்றவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு கலைஞரை ஆதரிக்க வேண்டும் என்றார் பெரியார். அதன் பிறகு அமைச்சரவையில் சேர்ந்த நெடுஞ்செழியனுக்கு அண்ணா வழங்கிய அதே முக்கியமான இடத்தை கொடுத்தார் கலைஞர். குறிப்பாக கல்வி, வருவாய் உள்ளிட்ட முக்கிய துறைகளை அவருக்கு தந்திருந்தார். முதலமைச்சர் பதவியை தவறவிட்டிருந்த நாவலர் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர விரும்பினார். ஆனால் அங்கும் சிக்கல் உருவானது. கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே தலைமை என்ற முழக்கம் திமுகவுக்குள் எழுந்தது. அதன் மூலம் பொதுச் செயலாளர் பதவிக்கு நாவலர் கலைஞரிடையே போட்டி ஏற்படும் சூழல் உருவானது. நிலைமையை சமாளிக்க கட்சி நிர்வாக பதவிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. திமுக தலைவராக கலைஞரும் பொது செயலாளராக நாவலரும் வந்தனர். எப்படி அண்ணா வெளிநாடுகளுக்கு சென்றபோது அவர் வகித்து வந்த துறைகளை கவனித்தாரோ அதுபோலவே முதலமைச்சர் கலைஞர் வெளிநாடு சென்ற போதெல்லாம் அவர் வகித்த துறைகளை கவனித்தார் நாவலர். 1972ஆம் ஆண்டில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முற்றிய போது கலைஞரின் பக்கம் நின்றார் நாவலர். முக்கியமாக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எம்ஜிஆருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியவர் நாவலர். என்றாலும் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களும் தேர்தல் முடிவுகளும் நாவலரை எம்ஜிஆரின் பக்கம் கொண்டு சேர்த்து விட்டன. முதலில் திமுகவில் இருந்து விலகி மக்கள் திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் நாவலர். அவருக்கு துணையாக ராசாராம், மாதவன், ராம அரங்கண்ணல் போன்றவர்கள் இருந்தனர். பிறகு எம்ஜிஆர் முதல்வரானதும் தனது கட்சியை அதிமுகவில் இணைத்து விட்டார் நெடுஞ்செழியன். அண்ணாவும் கலைஞரும் வழங்கிய அதே 2ஆம் இடத்தை எம்ஜிஆரும் நாவலருக்கு வழங்கினார். முதலில் அதிமுகவின் அவை தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் பிறகு தற்காலிக பொதுச் செயலாளராகவும் அடுத்து பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். நாஞ்சில் மனோகரன் அதிமுகவில் இருந்தவரை அவருக்குத்தான் 2ஆம் இடம். அவர் வெளியேறிய பிறகு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ 2ஆம் இடம் நாவலர் வசம் வந்தது. அன்று தொடங்கி எம்ஜிஆர் மறையும் வரை கட்சியிலும் ஆட்சியிலும் நிரந்தர 2ஆம் இடம் நாவலர் வசமே இருந்தது. பெரியார் வட்டரையில் வளர்ந்து அண்ணாவுக்கு அணுக்கமாக இருந்து கருத்தியல் ரீதியாக கலைஞருக்கு இணையாக விளங்கிய திராவிட இயக்க கொள்கை முகமான நாவலர் தன்னுடன் இருப்பது மிகப்பெரிய பலம் என்று கருதியே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர். பல்கேரியா பால்டிகா என்ற கப்பல் பேர ஊழல் விவகாரத்தை எம்ஜிஆருக்கு எதிராக திமுக எழுப்பிய போது தனது மன்றம் இதழின் மூலம் திமுகவுக்கும் கலைஞருக்கும் எதிர்வினையாற்றினார் நாவலர். கட்சியில் மட்டுமின்றி ஆட்சியிலும் நாவலருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர். நிதியமைச்சர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறை அவர் வசமே இருந்தது. இடைப்பட்ட காலங்களில் எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சையில் இருந்த போதெல்லாம் அவரது பொறுப்புகள் எல்லாம் நாவலர் வசமே ஒப்படைக்கப்பட்டன. எம்ஜிஆர் மரணமடைந்த போது மீண்டும் தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாவலர். அப்போது முதலமைச்சர் பதவியை முன்வைத்து அதிமுக 2 கூறுகளாக பிரிந்தது. நாவலர், நெடுஞ்செழியன், ஜெயலலிதா உள்ளிட்டோர் ஒரு பிரிவாகவும் ஜானகி, ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்டோர் இன்னொரு பிரிவாகவும் இயங்கினர். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு பறிபோன முதலமைச்சர் வாய்ப்பை எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு கைப்பற்ற விரும்பிய நாவலர் முதல்வர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வாக விரும்புவதாகவும் யாரேனும் போட்டிக்கு வந்தால் தானும் போட்டிக்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார். அப்போது ஜெயலலிதாவின் ஆதரவு நாவலருக்கு இருந்தது. ஆர்.எம். வீரப்பனின் ஆதரவு ஜானகி எம்ஜிஆருக்கு இருந்தது. தான் முதலமைச்சராக நாவலர் ஆதரவளிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கோரினார் ஜானகி எம்ஜிஆர். ஆனால் அதனை ஏற்க நாவலர் மறுக்கவே போட்டி உறுதியானது. அதிமுகவின் 2 குழுக்களும் ஆளுக்கு ஒரு சட்டமன்ற குழு தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தனர். ஆனால் ஆளுநரின் ஆதரவு ஜானகி எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆகவே அவரே முதலமைச்சரானார். ஆனால் அந்த ஆட்சி வெகுகாலம் நீடிக்கவில்லை. விரைவிலேயே கலைக்கப்பட்டது. அதன் பிறகு நாவலர், ஜெயலலிதா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் நீட்சியாக நாவலர்
பன்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, அரங்கநாயகம் ஆகிய 4 ஜெயலலிதாவிடமிருந்து விலகி தனித்து செயல்பட்டனர். அவர்களுக்கு பத்திரிகைகள் வைத்த பெயர் 4 அணி. பிறகு ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் நாவலர். அப்பொழுது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். பின்னர் 1991ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தார். அப்போது அவரை முதலமைச்சர் பதவிக்கு முன்மொழிந்தவர் நாவலர். அந்த தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவரை நிதியமைச்சராக்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதன் மூலம் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 4 முதலமைச்சர்களின் அமைச்சரவையிலும் இடம்பெற்ற ஆளுமை என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் நாவலர். கட்சியிலும் ஆட்சியிலும் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த நாவலர் நிதியமைச்சர் என்ற அதிமுக்கியமான பொறுப்பில் இருந்தபோதுதான் 2 முக்கியமான காரியங்களை செய்தார். அவை திருக்குறள் உரை வெளியிட்டதும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியதும் தான். ஆம், திருக்குறளுக்கு எழுதப்பட்ட திராவிட இயக்க உரைகளுள் நாவலரின் உரை முக்கியமானது. அதேபோல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக அவரது வாழ்க்கையையும் படைப்புகளையும் அறிமுகம் செய்யும் விதமாக விரிவான புத்தகம் ஒன்றை எழுதினார். திராவிட இயக்க தலைவர்களில் அதிகம் எழுதியவர்கள் என்று பட்டியல் போட்டால் அதில் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு முக்கிய இடம் உண்டு. குறிப்பாக அவர் எழுதிய திராவிட இயக்க வரலாற்று புத்தகத்தை சொல்ல வேண்டும். அதிமுக தொண்டர்களுக்கு வரலாறு புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எழுதப்பட்ட புத்தகம் என்று முன்னுரையில் பதிவு செய்திருப்பார். திராவிட இயக்க வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் விரும்புவோர் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகமாக அது அமைந்தது. நான் வாழ்வில் கண்டதும் கேட்டதும் என்ற தலைப்பில் அவர் எழுதிய சுயசரிதையும் முக்கியமானது. எழுச்சி முரசு, மொழி போராட்டம், கண்ணீரும் செந்நீரும் வளர்த்த கழகம் ஆகியனவும் குறிப்பிடத்தக்க பதிவுகள். 10 பாட்டு ஆராய்ச்சி, வீரத் தமிழகம், புறநானூற்று புதையல் என்று இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியிருக்கிறார் நெடுஞ்செழியன். ஆட்சி, அரசியல், எழுத்து, பேச்சு என்று இயங்கிய நாவலரின் கடைசி தேர்தலாக 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அமைந்தது. அந்த தேர்தலில் தேனி தொகுதியில் தோற்று போனார். தான் சந்தித்த முதல் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த அவர் தனது கடைசி தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். அதன் பிறகும் கூட அதிமுகவில் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கவே செய்தது. குறிப்பாக அண்ணா, கலைஞர் அமைச்சரவைகளில் இடம்பெற்றிருந்த போது சமூக நீதி சார்ந்த முடிவுகள் பலவற்றிலும் நாவலரின் பங்களிப்பும் ஆலோசனைகளும் இருந்தன. அதுபோலவே எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் எடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு முடிவுகளின் பின்னணியில் நாவலரின் அறிவுசார் ஆலோசனைகள் இருந்தன. அதேபோல மதுவிலக்கை மீண்டும் எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்த போதும் சரி, அரசியல் சட்ட நகல் எரிப்புக்காக திமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போதும் சரி, தமிழ்நாடு சட்ட மேலவை கலைக்கப்பட்ட போதும் சரி, எம்ஜிஆர் அரசின் முடிவுகளை நாவலர் ஆதரிக்கவே செய்தார் என்பதும் வரலாற்று பதிவுகள். அதிமுக கூட்டணியில் வைகோ தலைமையிலான மதிமுக இடம்பெறுவதற்கான அடித்தளம் போடப்பட்டது நாவலரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில்தான். அந்த விழாவில் ஜெயலலிதாவும் வைகோவும் இணைந்து பங்கேற்றனர். அதுதான் பிறகு அதிமுக மதிமுக தேர்தல் கூட்டணியாக மாறியது. அதே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவும் இணைந்தது. அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் நாவலர் நெடுஞ்செழியன் முக்கிய பங்கு வகித்தார். கட்சி, தேர்தல் என இருமுனை அரசியல் களத்தில் 1000 ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். ஆனால் கொள்கை பாதையில் துளியும் தடுமாற்றம் இல்லாதவர். பெரியார் சொன்னபடி எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டவர். அமைச்சராக இருந்தபோது ஆய்வுக்காக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றபோது தனக்கு தரப்பட்ட வைதீக வரவேற்பை தவிர்த்துவிட்டு ஆய்வு பணியை மட்டும் செய்து வந்தவர். திராவிடர் கழகம் நடத்திய புத்தாயிரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நாவலர் நெடுஞ்செழியன், மனிதன் சிந்திக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். சிந்திக்க மறுப்பவன் தனக்குத்தானே துரோகியாகிறான், சிந்திக்க அஞ்சுபவன் மூட நம்பிக்கைக்கு அடிமையாகிறான் என்றார். அதுதான் அவருடைய இறுதி உரை. ஆம், பெரியாரின் அறிவு பட்டறையில் வளர்ந்த நாவலர் நெடுஞ்செழியன் தனது இறுதி பேருரையை நிகழ்த்திய இடம் பெரியார் திடல். அரசியல் வாழ்வில் நாவலர் நெடுஞ்செழியன் தொட்ட உயரங்கள் முக்கியமானவை என்றாலும் முதலமைச்சர் பதவி என்கின்ற அரசியல் வெற்றி கோட்டின் மூச்சு காற்று முகத்தில் படும் அளவுக்கு நெருங்கிய பிறகும் அந்த கோட்டை கடக்க முடியாத வருத்தம் இறுதி வரை நாவலருக்கு இருந்திருக்கும். ஆனால் கொள்கை பயணத்தில் நாவலரின் பயணம் தடம் புரளாத தத்துவ பயணம்.